மற்ற உலகு Hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Good Evening Canada. First of all, I want to say Happy New Year எல்லாருக்குமே. Hope this year உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்டோட நல்லபடியாக நடந்து கொண்டு போய் நல்லபடி கண்டினியூ பண்ணி கொண்டு இருக்குது. And of course it is, because நீங்கள் உங்களோட ஷோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு. So Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:02 p.m. in Toronto and the temperature is 3 degrees Celsius. So Nick, we have lots of news for you guys, and starting off on the top of the hour. So top of the hour we have very important விஷயம் கதைக்கப்புறம் smoke alarms and fire alarms பற்றியும். So Hamiltonல unfortunately there was this incident. இது வந்து ஒரு preventative-ஆன incident-ன்னு சொல்லலாம். So exactly ஏன் நாங்கள் smoke alarm, fire alarm அடிக்கடி செக் பண்ணணும், சேஃப்டிக்கு ஒரு முக்கியமான இது ஒரு ஹவுஸ் சேஃப்டிக்காக இந்த people inside it too உண்டு. So we'll have a look at that. And then அடுத்தது we are going to have a watch at John Tory Toronto city budget பற்றி 2023 பற்றி கழிச்சிருக்கிறோம். So again இந்த budget என்னென்னத்துக்கு allocate பண்ணியிருக்கிறோம், எந்தெந்த fieldsல வந்து விட போகிறோம்னு we can have a look at that. And then today for our Canadian Valam we have Conservative leader Pierre Poilievre. So நாங்கள் லாஸ்ட் வீக் கதைக்கும்போது we were speaking about Grey Pierre ஸ்டாலா ஒரு ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு இன்சிடென்ட்டில் வந்து அவர் சீனை போய் ரெஸ்பாண்ட் பண்ணிக்க he was shot and he died. ஸோ முதலும் காய்ச்சி நாங்கள் ஷோ பில் C-35. ஸோ அகேன் இந்த ஃபயர் ஆர்ம்ஸை பற்றி அகேன் ரூல்ஸ் சேஃப்டி அதை சுற்றி ஒரு ஃபீல்ட் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பில் C-35ல் வந்து பியர் பாலிவர் அவர் கேட்டிருக்கார். இப்போ லிபரல்ஸ் வந்து சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும் டு தட் பில் ஈவன் பிகாஸ் நிறைய பிரச்சனைகள் ஸ்டில் நடந்து கொண்டு இருக்குதுண்டு. ஸோ அகேன் டீட்டெயிலாக அதை பற்றி we'll have a look. And then we have our currency rates for today. And then we have the weather and then the news. So again, starting off top of the hour now. So again, fire alarm, smoke alarm. So smoke alarms வந்து ஒரு ஹாமில்டனில் ஒரு ஹவுஸில் 6 பேர் இருந்திருக்கிறோம். இந்த வீட்டில் வந்து நைட் டைமில் அவன் கவுச் வந்து பற்றி எரிஞ்சிருக்கு. I'm not sure how, but அது எரிஞ்ச வழியாக and again மோஸ்ட்லி எல்லா வீடும் பார்த்தீங்களா மேலுக்கு தான் பெட்ரூம் அதில் எல்லாம் இருக்கும், கீழக்கு உங்களோட கிச்சன் டைனிங் ரூம் அந்த ஸ்பேஸில் எல்லாம் இருக்கும். ஸோ the couch was downstairs மெயின் ஃப்ளோரில். ஃபயர் எல்லாம் கொஞ்சம் எரிஞ்ச அப்புறம் முன் வாசல் எல்லாம் அந்த ஏரியாவில் தான் இருக்கும் யூஸ்வலி. ஸோ அப்ஸ்டேர்ஸ்லேருந்து அவை அந்த ஸ்மோக் கிட்ஸ் எல்லாம் ஒன்பி வார கடையில் there was a lot of fire. ஸோ அவைக்கு கஷ்டமாக இருந்து வெளியில் வரத்துக்கு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் நிறையா they tried to help, they called 911. ரெஸ்பான்சஸ் எல்லாம் போயிருக்கிறோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் 2 பேர் தான் 2 adults அவையால் வெளியில் எடுக்க முடிஞ்ச அவை ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கிறோம்ட்டு ஃப்ரைடே சொல்லியிருக்கிறோம். பட் 4 பேர் வந்து இருந்திருக்கிறோம். இதில் வந்து 2 adults and 2 kids. ஸோ அகேன் speaking of fire alarms, again நாங்கள் யூஸ்வலாக அங்கே வீட்டில் இருக்கோம். I know சமையல் எல்லாம் இருக்கும்போது சில வேளை if you're cooking a lot with எண்ணெய் இதெல்லாம்டா சில வீட்டில் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டோ இல்லாட்டி ஒரு அன்பிளக் பண்ணிட்டோ விட்டுடுவீங்க because it's annoying and நாங்கள் ஓடி போய் அதை ஃபேன் பண்ணி இது பண்ணணும். பட் எப்போ அது முக்கியமான என்ன தேவையில்லைண்டா எங்களுக்கு உண்மையாக தெரியாது. இட்ஸ் a random time எங்களுக்கு எப்போ தேவைப்படும்ண்டு. ஸோ இந்த ஸ்மோக் அலார்ம் வந்து if it
was working. So என்ன பிரச்சனைனா வேலை செய்யலை. பட் வேலை செஞ்சிருந்தா அந்த கவுச்சிலேருந்து பற்றி எஞ்சோடனே அந்த ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணி அலாம் சத்தம் போட்டிருக்கு. அண்ட் தென் அட் தட் பாயிண்ட் அவைக்கு அலாம் ஆகிட்டு they can go out before மற்ற இடமெல்லாம் பறக்க முன்னாடி. So again, smoke alarms, you should do a daily check. So ஒரு daily என்றால் ஒவ்வொரு நாளும் இல்லை, பட் ஒவ்வொரு 3 months, ஒவ்வொரு 6 months, மேக் ஷுர் உங்களோட ஃபயர் எல்லாம் வேலை செய்யுது, உங்களோட ஸ்மோக் டிடெக்டர் எல்லாம் வேலை செய்யுது. சிலதுக்கு வந்து பேட்டரி இருக்கும். ஸோ தோஸ் ஒன்ஸ் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் செக் பண்ணணும், பிகாஸ் பேட்டரி லைஃப்ஸ் we don't know என்ன மாதிரின்ட்டு. சிலது டைரக்ட் லைனும் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஸ்டில் செக் பண்ணணும். பிகாஸ் அகேன் உங்களுக்கு எப்போதுமெண்டா அந்த one time, அந்த ஒரு மோமெண்ட்டுக்கு தான் you need it to work. So make sure you check into that, guys, and be safe. And again, Ontario வந்து actually 133 fire related accidents வந்து 2022 133 people have passed away, and this is the highest total. 20 வருஷத்துல இதான் கூடின number. So again, ஏன் இப்போ டெக்னாலஜிலாம் கூடி கொண்டு போயிருக்க உங்களோட சேஃப்டி கூடணுன்ற வழியை ஆனால் குறையக்கூடாது. ஸோ சம்திங் இஸ் ராங். இதை நாங்கள் ஒழுங்காக செக் பண்ணலையோ இல்லாட்டி we're not updating with the system, again battery or direct power, whichever one இப்போ கூட best efficiency-ன்னு பார்த்து செய்யணும். But again, make sure you check your smoke alarm, your fire alarm, all your safety standards, because you don't want to fall in a situation உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷனில். So இதை பற்றி we had Ontario Fire Chief John Pegg. அவர் கொஞ்சம் காய்ச்சிருக்கார். So let's see what he has to say. On behalf of the OFM, I wish to offer my sincere condolences to the family, friends, and community impacted by the tragedy that occurred at 14 Derby Street, in which 2 adults and 2 children passed away as a result of a fire that occurred December 29th. Additionally, to the firefighters and first responders who attended the tragic scene, thank you for your incredible efforts to save lives. I know how difficult it can be to attend a tragic outcome when you literally risk your own life trying to rescue those trapped. I know Chief Cunliffe has expressed how proud he is of those firefighters for the efforts they put forth, and I can tell you, as the Fire Marshal of this province, that I certainly echo those comments. Finally, before I get into the specifics of this scene and some important statistics for 2022, I'd like to take a moment to say thank you to our incredible fire investigators across this province. They are literally faced with devastation and destruction every single time they are deployed. Oftentimes, like in the scene on Derby, they must deal with fatalities and the associated mental health impacts of those scenes. Thank you to all of you for your incredibly courageous and difficult work you do each day across Ontario. For 14 Derby Street, our on-scene portion of the investigation has concluded. It is important for me as Fire Marshal to provide you with an update and to take this opportunity to recap the past year in terms of fire fatalities and some of the common themes that we are seeing in our investigations. As was initially reported last week, and I can now confirm, there were no working smoke alarms in the residence. The area of origin was determined to be an upholstered sofa within the living room on the ground floor. All of the occupants were on the second floor at the time of the fire, and due to the location of the fire and the configuration of the residence, the fire blocked their ability to descend through the stairwell. Although our on-scene portion of this specific investigation is complete, there is still much more being completed in order to understand the cause of the fire. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP Gold and Silver House நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP Gold and Silver House உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP Gold and Silver House. மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP Gold and Silver House.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிகரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிகரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:11 p.m. in Toronto and the temperature is 3 degrees Celsius. அடுத்தது we're going to have a look at is Toronto Mayor John Tory. So again, Toronto new budget 2023க்கு வந்து இன்றைக்கு அதை பற்றி கழிச்சிருக்கிறோம். So usually year beginningல எங்களோட கோல்ஸ் நாங்கள் செய்கிற மாதிரி ஒரு சிட்டிக்கும் அதே கோல்ஸ் இருக்குது. இப்போ எங்கெங்கே ஃபண்டிங் போட புரியும், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவை செய்யணும், அந்த வருஷத்துக்கு என்னென்ன எதிர்பார்க்கலாம்ண்டு. ஸோ அதே போல தான் இந்த வருஷமும் இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்கிறேன். So couple of few points and then we'll watch John Tory and we'll discuss that as well. முதலாவது சொல்கிறேன் community fund. So again policing, again எங்களோட departments எல்லாத்துக்கும் they need funding. Again ஒரு சிட்டியோட சேஃப்டி அதில் என்னென்ன இருக்குதுண்டா it's in the city servants. So police, firefighters எல்லாருமே they keep the city safe. So they do need a lot of funding. I agree, especially இப்போ Hamilton நடந்த விஷயம் மாதிரி. They said a lot of people, I mean, உயிரை பணிய வச்சு they go and they do this service, right? ஒரு டேஞ்சரான இதுண்டா மற்ற எல்லாரும் ஒளிஞ்ச ஒரு இதில் போய்க்கே will they go up front and that's their job. So funding for this is very important. And அடுத்தது வந்து inflation. So inflation unfortunately நிறைய விஷயங்கள் வந்து இப்போ லைஃப்பில் கஷ்டமாக இருக்குது. மேபி கோயிங் அவுட் அவ்வளோ அடிக்கடி போயிடாது பிகாஸ் உங்களுக்கு க்ரோசரிஸ் இல்லாட்டி கேஸ் எல்லாமே இப்போ கூட விலையாக இருக்கிறபடியே யூ கேன் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி தேர். பட் ஜான் டோரி வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் we're going to make sure ப்ராமிஸாக இன்ஃப்ளேஷன் எவ்வளோத்துக்கு கூடியிருக்கோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதுக்கு மேலால் போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம்ட்டு. பிகாஸ் it makes sense. இப்போ இன்ஃப்ளேஷனோட சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் போனால் there's really no benefit. இப்படி அதில் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இதுவும் இல்லை. ஸோ that's his promise. But வேறு என்ன சொல்லியிருக்கிறேன், let's have a watch at Toronto Mayor John Tory. All of this is also addressed within the context of my commitment, clearly made and endorsed by the voters during the election, not to make affordability challenges faced by people in the City of Toronto worse, which means keeping property tax increases for the operating budget below the rate of inflation. This week, I want to talk about the investments that we will be making even in these challenging times to protect services and to address the issues that I know that city residents want their city to address. I'm announcing today that the proposed 2023 city budget will make substantial new investments in community safety. One of our principal responsibilities is to keep our community safe and to keep Torontonians safe. This will show itself in a proposed 4.3% increase in the police budget. And that police budget is concurrently being released today for consideration by the police board. And then, of course, depending on their deliberations, it will come over here and form part of the overall city budget. I know that people are extremely anxious about recent acts of violence that we've seen in our city and across the GTA, including on our transit system. And I will have more to say about the transit safety issue in the coming days. A good number of crimes we've seen in the city generally are serious and they cause significant anxiety for the people who live in the city. So we must do everything we can to address crime and to keep people safe and have them feel safe in our city. I've always believed and always tried to do that. Even when others have tried to defund our police service, I have worked to make sure we fund our police service responsibly. In my first 8 years as mayor, the average increase in less inflationary times was 1.6% in the police budget. Within the context of those modest increases, I've continued to lead in making investments in our police service and continue the work that has to be done to continue to modernize that service. This includes, for example, millions invested in neighborhood policing and in a new system that has mental health professionals answer calls from people in distress.
In the wake of the violence that we've seen, and based on the feedback that myself and Councillor Crawford and other members of Council have heard directly from residents, both throughout last year's election and in the months prior to and after the election, I believe it is crucial that we ensure that this year's budget invests more in community safety and in our frontline first responders. The police service budget is the city's biggest annual investment. The police budget, which goes to the police board next Monday and is being released, as I said, today, and the overall city budget we will unveil next week, will protect that investment and responsibly invest more in the Toronto Police Service. It is an investment that is both responsible and necessary to keep Toronto safe. We are a growing city, and we need to responsibly grow our investment in policing, particularly when it comes to frontline officers, and programs like neighbourhood policing, which is currently in 52 neighbourhoods and will expand to more in 2023. This budget will ensure, and the money allocated from the city to the budget, and the police service know about this in the context of their own preparation of their own budget, which is to be considered. This budget will ensure that 200 new uniformed officers will be on the streets this year, along with 90 new special constables. I've had discussions with the police chief to make him aware of the fact that the money that we are prepared to see invested will accommodate that kind of growth in the number of men and women who are on the streets helping to keep Toronto safe. And based on those discussions with Chief Demq, those 200 officers would be allocated as follows. 162 more officers to priority response units, with 25 of those officers specifically focused in the downtown, where we have seen increased levels of disorder. 22 more officers will be allocated to major case management arising out of the specific recommendations of the Epstein report on missing persons. Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி Legal Services, Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:18 p.m. in Toronto and the temperature is 3 degrees Celsius. So again, Toronto Mayor John Tory in the budget பத்தி காய்ச்சிருக்காரு. So again, couple of key points வந்து சொல்றதுக்கு. So முதலாவது again the police budget. So police budget and specifically என்னத்துக்காக police budget னு சொல்லிருக்கேன்டா 90 or more special constables again இந்த front line வந்து help பண்றதுக்காக அவை கொண்டு வரப்போறோம்டா, which is great. And ரெண்டாவது வந்து they are going to get 20 more 911 operators. So here's a story. I'm sure சில நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் இந்த பாஸ்ட் இயரில் வந்து 911 நாங்கள் எதுக்காக அடிக்கிறோம்டா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உடனடியாக எங்களுக்கு ஹெல்ப் வேண்டாம், we call 911. மற்றபடி there's 311 numbers and like you can call 9 to 5 in the morning ஒரு ஆஃபீஸ் திறந்த அப்புறம். பட் 911 வந்து எந்த டைமில் எங்களுக்கு உடனடியாக அசிஸ்டன்ஸ் தேவையோ அப்போதைக்கு அடிக்கிறது. So 911 actually in the Vesam, I've never experienced this, நானும் ஒரு அடிச்சிருக்கேன். When you call, it actually put you on hold. So 911 கால் பண்ணும்போது ஒரு again you're calling ஒரு பதட்டத்தில் அதே வந்து ஒரு ஹோல்டு இருந்தால் it's not good because one, you could be someone's life. They could be endangered. Two, again, someone's life could depend on it. Like on the seriousness of the So again, getting more operators, I think 100% of the தேவையான விஷயம் தான். Because 911 call பண்ணா it should be immediate. There should be no waiting time. And again, $2 million on the funding they're going towards youth and families in anti-violence programming. Again, Indian age the generation again, I think it's video games or whatever it is, or culture shooting, again guns in the violence or normal or situation had and again
This is why we're going to go into this next. But gun violence needs to stop and கூட restrictions இருக்கணும். So again, going into this, அங்கட Canadian development Conservative leader Pierre Poilievre, again ஒரு officer Gary Pierre's chala அவர் வந்து he passed away again ஒரு incidentல வந்து he went to go attend the scene அந்த இடத்துல வந்து அவர் சுட்டு he passed away. Again, it's not something that should have happened. Or officer அங்க போய் ஹெல்ப் பண்ண ஒரு சிச்சுவேஷனில் வந்து அவனோட உயிரை லூஸ் பண்ணணும் முடியல, especially gun violence கிட்ட. So Bill C-35, இது முதல் it's to control the firearms. Again, it's illegal to have it, sell it, use it, whatever it is. அந்த restrictions போட்டிருக்கேன். ஆனால் என்ன ஒரு problem என்னண்டா, a lot of people who are going in, so a lot of people who are doing the shooting, guns வச்சிருக்கேன், எல்லாரும் உள்ளுக்குள்ளே போயிட்டு பேலில் வழியில் வாரியம். ஸோ கேன் ஒரு பனிஷ்மெண்ட்னு பெருசாக ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட், எஸ்பெஷலி இஃப் யூ ஹவ் மனி. இப்போ கன் எல்லாம் வாங்குறதுக்கு காசு இருந்தால் பேலுக்கு வரதுக்கு சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் இட்ஸ் நத்திங் டு தம். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் he's also asking கொஞ்சம் கடமையாக ஏதாவது லிபரல் பார்ட்டி செய்யணும்ட்டு, பிகாஸ் இப்படியே விட்டு கொண்டே இருக்கலாது. அண்ட் அகேன் இந்த வருஷம் ஃப்ரம் செப்டம்பர் டு டிசம்பர் 6 ஆஃபீஸர்ஸ் வந்து இருந்திருக்கேன் to gun violence. So these are all மாற்றங்கள் that we have to bring, especially in the new year. ஒரு ட்ரெண்ட் இப்படி போய் கொண்டு இருக்க has to be stopped right away. இல்லாட்டி பப்ளிக்கு வந்து அந்த பயமும் இருக்காது or responsibility irukadu to protect other people, to not harm other people, and especially guns vandu younger generations, they learn from that as well. So Linda, we're going to have here at Conservative leader Pierre Poilievre having the condolences and Bill C-35 in a matrangal varanamante kalikaprar. Stand shoulder to shoulder with our police officers who risk their lives to protect the Canadian people. And we stand on their side in combating crime to keep our communities safe. The details of the constable's murder are deeply troubling. Of course, this is the 5th police officer murdered since September, and it is part of a 32% increase in violent crime that has happened over the last 7 years. A 92% increase in gang-related murders. In this particular case, the accused was out on bail after having been allegedly committed similar violent offenses, including offenses with firearms and offenses against police officers. He, according to media reports, has previous convictions that are similarly violent. I regularly meet police officers across Canada who tell me that they often have to rearrest the same person in the same day, arresting a violent criminal in the morning and then again in the afternoon after they have been released on bail. These easy catch and release bail policies are found in Justin Trudeau's Bill C-75, a bill that makes it much easier to get bail, even in cases of repeat violent offenders and even in cases where the allegations against the newly arrested offender are serious and dangerous to the public. So Conservatives are calling on the Trudeau government to reverse its catch and release bail policy, to allow for prisoners who have been arrested after a long rap sheet of previous offenses for violent crimes, and we believe that they should stay in jail until their trial is complete and until it can be assured that, and if convicted, that they should stay behind bars until such time as it can be assured to all of us that they are no longer a danger to the public. The Trudeau policy on crime has given us a 32% increase in violent crime, 92% increase in gang-related crime. And what has he done? Well, the Prime Minister, in response to all that, has decided to fearmonger against hunters, against rural Canadians, by pledging to ban hunting rifles. There is exactly zero evidence that banning hunting rifles will combat any of these crimes. What we need to do instead is keep the small number of repeat, habitual, violent offenders behind bars, and when they are newly arrested,
deny them bail until such time as their trials are completed in cases where the accused has a long track record of previous violent convictions. Conservatives believe that every Canadian has the right to be safe, that our police officers need all the support they can get in order to provide that safety. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:27 p.m. in Toronto and the temperature is 3 degrees Celsius. So again, Conservative leader Pierre, Poilievre, I think நிறைய good points சொல்லியிருக்கார். Again, main ஆன point வந்து people who have done offenses, so again துப்பாக்கியில் சுற்றிருக்கியம் or whatever they have done, arrest பண்ணி போட்டு உடனடியாக அவன் கேஸ் அதாவது ட்ரையல் எல்லாம் முடிக்கிறதுக்கு இடையிலேயே அவன் பேலை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். So he said இப்போ Bill C-35 is good. அதை வந்து ஒரு ஜென்ரலாக அவங்களுக்கு ஓகே கன்னல் வச்சிருக்கக்கூடாதோ ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு அப்படி சொல்கிறதுண்டு. பட் முக்கியமாக நாங்கள் என்ன பார்க்கணுமெண்டா ஒரு சில பேர் தான் again they'll shoot people and again the repeated asavium. So ஒரு கால ரெண்டு வாட்டியில் like they'll do it a lot of times. இல்லாட்டி someone who already has a bad record, அவையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி ஆக்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு offenseல வந்தால் they should be held in jail. I mean the trial முடிக்கிற வரைக்கும் ஜெயில் இருக்கணும். ஒரு bail optionஐ அவைக்கிறக்கூடாது. அந்த ஸ்மால் பாப்புலேஷனை நீங்கள் வந்து கண்டெயின் பண்ணிங்கன்னா then it's also a lesson மெட்டவேக்கும். So again all good points I think. So again liberal party எப்படி இதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி Bill C-35 எப்படி amend பண்ணவியம் இல்லாட்டி amend பண்ண மாட்டியும். We'll have a look at that after. அடுத்து we do want to talk about immigration in Canada. So again most people know Canada வந்து ஒரு எந்த ஒரு நாட்டு country and it's multicultural எல்லாரும் சொல்லுவேன். There's all kind of cultures. எல்லாரும் எல்லா நாட்டிலிருந்தும் migrate பண்ணி கூடுதலாக இங்கே வருது. And in 2022 actually they reached their goal of எவ்வளோ பேர் immigrants வந்து கொண்டு வர புரியமாட்டு. So in the number வந்து their goal they've reached it 431,645 new permanent residents வந்து again they brought in. இது 2021 விட கூடாக்கள் வந்து 2022ல கொண்டு வந்திருக்கிறோம். So again on the right goal path. And எல்லாருக்கும் தெரியும் again உங்களுக்கு skilled labor shortage கனடாவில் வந்து இருக்குதுண்டு. And again trades work எல்லாத்துக்கும். So immigration கொண்டு வரது ஒரு பெரிய ரீசன் என்னடா இந்த skilled labor shortage வந்து solve பண்ணுறதுக்கு. So கூடாக்களை கொண்டு வந்து they bring them into Canada and again economy grows here. Also number of people, population எல்லாமே இதில் வந்து grow பண்ணும். So when the future goals வந்து next 3 yearsல வந்து பார்த்தீங்களா 2023ல 465,000 கொண்டு வரது. 2024 485,000 people. 2025 500,000 people. So again I think at a good rate இதெல்லாம் கொண்டு வந்தோட இருப்பேன். So hopefully they reach their goals for this year as well. And again this month is January. So அதெல்லாருக்கும் தெரியும் என்னண்டு. So it is Tamil Heritage Month in Canada. And again இது recognize பண்ணி which is great because Tamil population வந்து one of the largest Tamil populations Canadaல வந்து Canadaல தான் இருக்குது.
And there was a statement from the Minister of Diversity, Inclusion of Youth of Canada, Ahmed Hussein. So அவர் வந்து சொல்லியிருக்கார், இது வந்து ஒரு time to reflect on தமிழோட rich history, culture, resiliency, strength, எல்லாத்துலேயும் இந்த தமிழ் கம்யூனிட்டியில் வந்திருக்குண்டு. And again, he says, எல்லா கம்யூனிட்டியிலும் வந்து everyone's working towards a goal. They bring a lot of things to the table. And so in the January, இந்த தை மாதத்தில், we have a lot of events. மெயினாக ஒரு event இதில் வந்து we have Thai Pongal. So again, Thai Pongalக்கு another special thing I want to announce to you guys is that IP Gold and Silver House located in Markham. எல்லாருக்கும் தெரியும், in December we had ஒரு question answer collaborate பண்ணி செஞ்சு, and ஒவ்வொரு நாளும் ஒரு question கேட்டு நீங்கள் எங்களோட குட் ஈவினிங் கேனடாவோட நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு you texted the answer and your name, and அதை வந்து உங்களுக்கு raffle வந்திருக்கு, ஒரு சான்ஸ் வந்திருக்குது to win a gold mukuti. So இப்போதைக்கு time to announce those winners. So firstly, thank you உங்களோட எல்லாரும் உங்களோட participationக்கு. We had a lot of people from all over the world, not just Canada. So அதுவே really great. Thank you for participating. A lot of people we had from Sri Lanka, Malaysia, India, US, France, நிறைய நாட்டிலிருந்து உங்களுக்கு பதிலெல்லாம் வந்திருக்குது. Unfortunately, because the கடை is in Canada, நாங்கள் கனடாவில் இருக்கிறவே தான் இப்போதைக்கு choose பண்ணலாம். But if you guys are ever in town when the competition happens, people from வெளிநாட்டில், you can definitely come by and try on, and hopefully we can do the prize giveaway then too. So winners announce பண்ண போறேன். So congratulations to these people. We have Suji from Ottawa, Leo from Toronto, Anto Eugene from Toronto, Rankeswaran from Montreal, Tiffany from Toronto, Janani from Toronto, Shania from Toronto, and Pravagini from Toronto. So congratulations unga ellarukkum. Please go pick up your mukuti from IP Gold and Silver House located in Markham. January 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் போய் அங்கே பிக்கப் பண்ணலாம். ஸோ உங்களோட பேர்லாம் கொடுத்துருக்குது. ஸோ and I'm sure you have the instructions already, so go ahead and do that. But for everyone else, நீங்கள் சேடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, because it is Tamil Heritage Month. Thai Pongalakaga, they're doing another chance at a giveaway. So January 10th-லேருந்து 15th மட்டும் again நாங்கள் கேள்வியில் கேட்க போகிறோம் எங்களோட ஷோவில். And அந்த கேள்விகளுக்கு வந்து same routine, உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து you can put the answer and your name, and சரியான பதிலுக்கு you get one raffle entry, and நாங்கள் வந்து draw செஞ்சு Thai Pongalakkum you can win mukuti. So keep participating guys, and we will let you know the questions again starting January 10th to 15th. அடுத்தது we are going to have a look at our currency rates, and my currency rates ன்னு பார்த்துட்டு வரோம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 276 இலங்கை ரூபாய், இந்தியா 62 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.68 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.99 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ், அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. 2023 ஜனவரி 14ஆம் தேதி மாலை 6:30க்கு நீயா நானா புகழ் கோபிநாத்துடன் ஒரு பொன் மாலை பொழுது. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க கோபிநாத் பேசுறேன். சென்டர் ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் டொரண்டோ வழங்கும் நீயா நானா புகழ் கோபிநாத்துடன் ஒரு பொன் மாலை பொழுது வருகிற ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 6:30க்கு சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் ஆஃப் கிரேட்டர் டொரண்டோல நடக்குது. டிக்கெட்டுக்கு முந்திக் கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு 647-762
9512 அல்லது 6478917725. நாங்க வர போறேன், உங்களை சந்திக்க போறேன், உங்களிடம் உரையாற்றவிருக்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஆவலோடு நான் காத்திருக்கேன். இந்த பொங்கல் கனடாவில் தான் அதை சந்தோஷமா கொண்டாடும். எல்லோரும் வாங்க. இலக்கம் 5183 செப்பரேட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் நீயா நானா புகழ் கோபிநாத்துடன் ஒரு பொன் மாலை பொழுது. For ticket booking, universe.com and CYECStoronto.ca. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. Hi everyone, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:36 p.m. in Toronto. The temperature is 3 degrees Celsius. அடுத்தது we're going to have a look at the housing market. So I know Canada வந்து சில இடங்கள் வந்து property is really highly priced, சில இடத்துல it's more affordable. Again, great time to invest. I think properties அப்போ பார்த்தாலும் ஒரு good investment தான். Because short termல வந்து அது மேலுக்கு இருக்கும், ஆனால் long termல வந்து it's usually an increase and you get back your money there. But unfortunately for all the other provinces, இது வந்து British Columbia பற்றி. So I think this is a very big step in Canada and maybe where provinces follow பண்ணவியம், and I think follow பண்ண நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். But we'll have a look at what it is. So British Columbia வந்து they're actually the first province. They require 3-day contract waiting period for home buyers. So what does this mean? ஸோ ஒரு வீட்டு வந்து நீங்கள் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன செய்யறதா, நீங்கள் யூ ஹாவ் டு புட் இன் அன் ஆஃபர் டு த செல்லர், அண்ட் செல்லர் வந்து அந்த நம்பர் ஓகேண்டா. அகேன் நிறைய ஆஃபர்ஸ் அதுக்கு வரும். எந்த ஆஃபர் ஓகேண்டா அந்த ஆஃபர்ஸை பார்த்து யூ சைன் ஆஃப், அண்ட் அந்த நாளே வந்து யூ லாக் இன், யூ கிவ் த டெபாசிட் அண்ட் யூ டு தட். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் சேஞ்ச் பண்ணடா. சில வேளை உங்களோட இதில் இருந்தால் யூ கேன் ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி இருக்கும், நீங்கள் கேன்சல் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து இஃப் யூ சூஸ் டு சே ஓகே நான் இந்த டீலில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடலையேன்ட்டு சொன்னால் தென் யூ லூஸ் யூர் டெபாசிட், which really sucks because again இந்த டெபாசிட் போடுறதே ஒரு லூஸ் பண்ணுறதுக்காக நான் போகிறேன், and it's usually a very high amount, 10,000, maybe 7,000, maybe even 50,000, so it's a lot. சும்மா காசு இல்லை. ஸோ இந்த 3-day contract ஏன் எலமெண்ட்டா இட்ஸ் குட் ஃபார் buyers. பிகாஸ் என்ன பிரச்சனை, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஹவுஸ் நாங்கள் வாங்க போகிறோம் யோசித்தாலே there's no way for us to இப்போ உங்களோட ஃபைனான்ஷியல்ஸோ உங்களோட மார்கேஜ் அதை ஓகே வரமாண்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. இப்போ வீடு பார்த்து ஒரு ஆஃபர் போட்டால் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அதை பார்க்க இயலும். ஸோ இந்த 3-day கான்ட்ராக்ட் வெயிட்டிங் டைமை வந்து நீங்கள் சைன் பண்ண அந்த ஆஃபர் போட்ட உடனே யூ ஹாவ் 3 days டைம். ஸோ 3 days உங்களோட ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்குறக்கு, மார்கேஜ் சரிப்பட்ட வரமா இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி உண்மையாக நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையான்ட்டு, ஸோ இஸ் இட் அ குட் டிசிஷன்ட்டு. ஸோ யூ கேன் சிட் ஆன். இந்த சில ஆட்கள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் செஞ்சுட்டு பிறகு they regret it. ஸோ இதில் வந்து ஒரு 3 days டைம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். And in that 3 times you can make a good decision, and again financially if everything makes sense then you can continue with that closing. But let's say இதை வந்து வேலை செய்யலை உங்களுக்கு. ஸோ ஒரு செல்லர்ண்ட பையர்ண்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் செல்லர்ண்ட பாயிண்ட் வியூவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, வாட் இஃப் சம்மன் சும்மா ஹையாக சொல்லி போட்டு பிறகு வாங்காமல் இருந்தால் நான் மற்ற பையர்ஸுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த ஒரு யோசனை இருக்கும், which is fair. And இதனால தான் அவைக்கும் they have something in place. So basically இந்த 3-day contract இந்த ரூலை வந்து ஒவ்வொரு $100,000 மதிப்புக்கு அந்த ஹவுஸுக்கு $250 penalty fees இருக்குது. So again it's not as bad as a deposit, but there's still ஒரு penalty fee இருக்குது over 100,000க்கு. So depending on where it is, again அது சும்மா காசு இல்லை. ஸோ ஒரு buyer having to offer போடும்போதும் அதை பிரேக் பண்ண பிரியமட யோசிச்சாலே ஒரு கொஞ்சம் கூட சீரியஸாக யோசிப்பியும். And the sellers will also know அவை சீரியஸாக அதை டேக்கிங் பண்ணவியும் as well.
So I think this is good, and I think BC la vanda madri meta provinces la vandalam idu nalla vishayam undu, because again buyers do need time. It's not fair for a lot of people, especially mortgages in the interest rates oda irukkiradhu seriyana kastam. So again, hopefully all the other provinces follow, but British Columbia buyers, go ahead and take your time and try to scout properties or a confidence oda neenga poi seiyalam. அடுத்தது we are going to talk a little bit about our favorite topic, COVID. So again, COVID இந்த வருஷத்தில் I think கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போய் again எங்களோட respiratory illnesses அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்தபடியே ஒரு சேம் பூலில் வந்து நாங்கள் கேதர் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் கனடா வந்து again COVID-19 வந்து குறிப்பிட்ட ஒரு ரூலை வந்து மேக் பண்ணியிருக்கிறோம், which again it targets COVID-19 specifically and again Asian people specifically. So Canada la vandu ipo sollirukkriyam, because China la vandu kuda COVID-19, there's a lot of people who have the infection there, a lot of people who are affected there. Out of the flights vandu China la inda Hong Kong la inda ninga varada irundha, you have to provide a negative COVID-19 test enter பண்றதுக்கு. அது பண்ணாட்டி then you don't get to come in. So again, these countries வந்து isolate பண்ணி சொல்லியிருக்கிறேன். They're all Asian countries. And again, ஒரு subconsciously people வந்து அப்படி இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஒரு சைனீஸ் ஆளோ ஜாப்பனீஸ் ஆளோ யாராவது பார்த்தோன்னே we go, அதுக்கு கோவிட் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாதுன்ட்டு ஒரு மேபி வேணுமெண்ட நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் சப்கான்ஷியஸ்லி அகேன் இந்த ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளாய் பண்ணுறபடியா அவைய தனித்து சொல்கிறபடியா எங்களுக்கு அந்த ஒரு திங்கிங் செலவில் இருக்கும். ஸோ அகேன் July 22, 2020 வந்து கனடா ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். They face the highest rates of crime and hate against Asian Canadians, and again harassments they faced a lot. So again in the rule they're saying they want to get rid of it, but Canada federal government வந்து சொல்லியிருக்கிறேன் 30 days இருக்குது, 30 days கட்டாயமாக நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த ரூலை, அதுக்கப்புறம் we will reassess it. So hopefully everyone is nice to each other and they understand அங்கே கூட ஹையாக இருக்கிற வழியாக தான் இந்த ரூல்ஸ் இப்போ சொல்லியிருக்கிறேன், and it's not because they're Asian. So hopefully we don't have to deal with that. அடுத்தது we are going to take a break from my talking and go to the weather. So என்ன மாதிரி weather என்று பார்த்துட்டு வருவோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.3 பாகை செல்சியஸ். நாளை மழை அல்லது பனிமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை மற்றும் பனிமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0.2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் 416-568-4301. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற
பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யாரா அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இப்போதானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:47 p.m. in Toronto. The temperature is 3 degrees Celsius. Aduthathu, we are going to go to the last item for our day. So let's go to Sudharan for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். சீனா உட்பட 3 நாடுகளிலிருந்து கனடாவுக்குள் நுழையும் விமான பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் நாளை மறுதினம் முதல் அமலுக்கு வருகின்றது. கனடாவுக்குள் நுழையும் சீனா, ஹாங்காங், மகாவோ விமான பயணிகள் கோவிட் தொற்றுக்கு எதிரான சோதனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை இந்த அறிவித்தலை கனேடிய மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்த 3 நாடுகளைச் சேர்ந்த 2 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து விமான பயணிகளுக்கும் இந்த சோதனை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருகின்றது. சீனாவிலிருந்து வரும் பயணிகள் மீது விதிக்கப்பட்ட இந்த கட்டுப்பாடுகளை சீன அரசாங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளது. இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ள நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக சீனா அச்சுறுத்தியுள்ளது. சீனாவை குறிவைத்து எடுக்கப்பட்ட இந்த முடிவுகள் அறிவியல் அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை என சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இன்று தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கங்களுக்காக கோவிட் நடவடிக்கைகளை கையாளும் முயற்சிகளை உறுதியாக எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் கொள்கையின் அடிப்படையில் எதிர் நடவடிக்கைகளை எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 430,000 புதிய குடிவரவாளர்கள் வருகை மூலம் கனடா புதிய சாதனையை பதிவு செய்திருக்கிறது.
முன் எப்போதும் இல்லாத எண்ணிக்கையில் புதிய குடிவரவாளர்களை 2022 ஆண்டில் கனடா வரவேற்றுள்ளது. 431,645 புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களின் இலக்கை கனேடிய அரசாங்கம் கடந்த ஆண்டு எட்டியிருக்கிறது. குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். இது 2021 இருந்த கனடாவின் முந்தைய சாதனையை முறியடித்துள்ளதாக அமைச்சர் ஃப்ரேசர் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் கோவிட் தொற்றின் பாதிப்பில் இருந்து மிக வேகமாக மீண்டு வந்த நாடுகளில் ஒன்றாக கனடா விளங்குகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். நிரந்தர குடியிருப்பு, தற்காலிக குடியிருப்பு, குடியுரிமை ஆகியவற்றுக்காக கனடாவின் குடிவரவு அகதிகள் குடியுரிமை ஊழியர்கள் சுமார் 5.2 மில்லியன் விண்ணப்பங்களை கடந்த ஆண்டு செயல்முறைக்குள்ளாக்கியுள்ளார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இது 2021 செயல்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமானதாகும். உலக இளையோர் ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரின் அரையிறுதி ஆட்டத்துக்கு கனேடிய அணி தகுதி பெற்றிருக்கிறது. நேற்று நடைபெற்ற ஒரு காலிறுதிப் போட்டியில் கனேடிய அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த ஆட்டத்தில் ஸ்லோவாக்கியா அணியை கனேடிய அணி 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக கனடா அரையிறுதி ஆட்டத்தை எதிர்கொள்கின்றது. இந்த அரையிறுதி ஆட்டம் நாளை இரவு 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. உக்ரைனின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவது குறித்து கனேடிய பிரதமரும் உக்ரைனிய ஜனாதிபதியும் இன்று உரையாடியுள்ளார்கள். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான புதிய ஆண்டின் முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பாக இது அமைந்திருக்கிறது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விடுமுறையில் ஜமைக்காவில் இருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. உக்ரைனுக்கு கனடா தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவுக்கு உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி இந்த சந்திப்பின் போது நன்றி தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றின் காரணமாக கனடாவில் கடந்த ஆண்டில் 19,000க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன. 2022 ஆண்டு 19,035 இறப்புகள் கோவிட் தொற்றின் காரணமாக பதிவாகியுள்ளன. கனேடிய சுகாதார அதிகாரிகளின் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 2021 ஆண்டில் 14,606 மரணங்களும் 2020 ஆண்டில் 15,307 மரணங்களும் தொற்றின் காரணமாக கனடாவில் பதிவாகியுள்ளன. கனேடிய நாடாளுமன்றம் ஒட்டோவாவில் அமைந்துள்ள தூதரகங்களுக்கு ட்விட்டர் அச்சுறுத்தலுக்காக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒட்டோவா நகரைச் சேர்ந்த 19 வயதான டேனியல் ஹுட் என்பவர் RCMP-யினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது மொத்தம் 12 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. இவர் நாடாளுமன்றம், பாதுகாப்புத்துறை, சீன தூதரகம், அமெரிக்க தூதரகம் ஆகியவற்றுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் பயங்கரவாதம் தொடர்பான இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து காவல்துறை அறிந்ததாக இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் RCMP தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அமெரிக்க, சீன தூதரக ஊழியர்களுக்கும் மரண அச்சுறுத்தலை இவர் விடுத்ததாக நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. 4 பேர் பலியான ஹாமில்டன் தீ தடுக்கப்பட்டிருக்கக்கூடியது என்று ஒன்டாரியோ தீயணைப்பு பிரிவின் தலைவர் ஜான் பெர்க் தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் ஹாமில்டன் நகரில் வீடொன்று தீப்பிடித்ததில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். இந்த வீட்டில் ஸ்மோக் அலாம் இருந்திருந்தால் இந்த தீ விபத்தை தடுத்திருக்கலாம் என்று தீயணைப்பு பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார். வீடுகளில் தீ அச்சுறுத்தல் பாதுகாப்பை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை நடந்த விசாரணையில் குறிப்பிட்ட இல்லத்தில் ஸ்மோக் அலாம் செயல்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் மேலும் 2 நபர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த ஆண்டு ஒன்டாரியோ மாகாணத்தில் தீ தொடர்பான 133 இறப்புகள் பதிவாகியுள்ளன. இது ஒன்டாரியோவில் கடந்த 20 ஆண்டுகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான மரணங்களாகும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.
Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:54 p.m. in Toronto. The temperature is 3 degrees Celsius. So again, I'm going to news the muchacha. That brings us to the end of our show. I want to say thank you. உங்களோட எல்லா வியூவர்ஸும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களோட கண்டினியூட் சப்போர்ட்டுக்கு 2022 சப்போர்ட் பண்ண மாதிரியே 2023லேயும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ அகேன் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் அண்ட் ஹோப் யூ ஆல் ஹாவ் அ சேஃப் நைட். We'll see you all tomorrow.